வணக்கம் மக்களே. தல அஜித்குமார் கேம்பா, அந்த கேம்பாங்கிற அந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்க்கு வந்து தல அஜித் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயத்த வந்து சோஷியல் மீடியாவில் லாஸ்ட் 2 டேஸாக அதை கொஞ்சம் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. சரி, என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிறுவனமுக்கு வந்து இவர் அந்த ரேசிங் கம்பெனி அந்த அந்த ஷர்ட்டோட அந்த கேம்பா நிறுவனத்தோட ஒரு போஸ்டர் ஒன்று அவங்க அந்த ஆடுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு தான். அது சிவா எடுத்து கொடுத்தாரு, சிறுத்தை சிவா எடுத்து கொடுத்தாரு இப்படின்ற அந்த இதெல்லாம் இருக்குது. பட் என்னவா இருந்தாலும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனத்துக்கு அஜித் சார் ப்ரொமோட் பண்ணுறாரு. ஆனால் அஜித் சார் வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சதே யாருலேருந்து தான், அந்த செப்பல் ஆடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி எஸ்கேபி சன்ரைஸ்க்கு ஒரு இது பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாதுன்றது தப்பு இல்லை. பட் அவர் கொஞ்சம் ரொம்ப நாள் அதை விட்டுருந்தாரு. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அதையே ஒரு பாயிண்ட் எடுத்து பேசினாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ரெண்டாவது, என்ன சொன்னாலும் விட்டு கொடுக்க முடியாது எங்களால், நாங்கள் விஜய் ஃபேன்ஸ் இல்லை இப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தொடர்ந்து போச்சு. விஜய் என்ன பண்ணாலும், கரூர் ஸ்டாம்பேட் நடந்தாலும் என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்குறாங்க விஜய் ஃபேன்ஸ். நாங்கள் அப்படி இல்லை, அஜித்தே தப்பு பண்ணாலும் நாங்கள் அஜித்தே கொஸ்டின் கேட்போம். நாங்கள் தப்பு பண்ணால் அவர் அறிக்கை விடுறாருல, நீங்கள் ஏன் இது வேலையை நினைக்கிறீங்கன்னா அவர் தப்பு இருக்கும்போது நாங்கள் அஜித்தை கொஸ்டின் கேட்குறோம். அஜித் எங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு, நாங்கள் அப்படி தான் அஜித் ஃபேன் ஆகுமே அவரோட இருக்கோம், அப்படி தான் எங்களுடைய இது இருக்குன்றது அது விஜய் ஃபேன்ஸையும் கொஞ்சம் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ நடந்துட்டு இருக்கு. பண்ணுறது ஆட் பண்ணாதது அதெல்லாம் அவரோட விருப்பம். பட் ஃபேன்ஸோட நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு ஃபேன்ஸ் சொல்லும்போது நாங்கள் சொல்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் நடிக்காமல் இருங்க அப்படின்னு ஃபேன்ஸ் நிறைய பேர் விருப்பப்படுறதுனால அதை பண்ணால் நல்லாயிருக்கும்.